கிருபையாய் கொடுத்த அந்த நேரத்துக்காக நன்றியோடு மித்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது உடைய வார்த்தை ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அடியனை மறித்து ஆவியானதாமே வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அதை பெற்றுக்கொள்கிற நாங்கள் கர்த்தாவே ஜீவன் பெறத்தக்கதாய் நாளை கர்த்தாவே நீர் இடைபெற வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் பேசும் நாங்கள் கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். உடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென். கர்த்தர்கள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே நாம் இந்த நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாகவும் அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாகவும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் ஆண்டவருடைய திருசன்னிதானத்தில் வருகின்ற போதெல்லாம் ஆண்டவரை நாம் துதிக்க அழைக்கப்படுகின்றோம். துதிக்கின்ற பொழுது கர்த்தர் நம்ம மத்தியிலே வாசம் பண்ணுகின்றவராக இருக்கிறார். அதன் மூலமாய் அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஏனென்றால் ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெறுகின்ற பொழுது ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகின்றவராக இருக்கின்றார். அப்படின்றால் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தையினாலே உட்கொள்ளத்தக்கதாய் ஆவியானவர் நம்மோடு கூட இடைபட இருக்கின்றார். சற்று முன்பு வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியை எடுத்து வைத்துக் கொள்வோம். அது கொலேசியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் அதை எழுதின அந்த கொலேசிய சபையை அவர் பார்த்ததில்லை. இன்றைக்கு நமக்கு தெரியும், முகத்தை பார்க்காமல முன்பின் தெரியாமலேயே இன்டர்நெட் மூலயமா பார்த்து இன்றைக்கி எத்தனை திருமணங்கள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அன்றைக்கும் ஆவியின் ஆள், அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பார்க்காத கொலேசிய சபைக்கு கூட அவர் தான் சிறையில் இருந்த பொழுது இந்த நிருபத்தை எழுதுகின்றார். இன்றைக்கி மாத்திரம் இல்லை, அன்றைக்கும் ஆவியானவருடைய, இன்றைக்கி வேணால் இன்டர்நெட்டுன்னு சொல்லி இது பண்ணுறோம். அதனால் நமக்கு பல நன்மைகள் இருக்குது, தீமைகள் இருக்குது. ஆனால் அன்றைக்கு ஆவியானவர் மூலமாய், அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மூலமாய் அங்கு கொலேசிய சபைக்கு எழுதப்பட்ட நிருபம்தான் இந்த நிருபம். அப்படி என்றால் இங்கே பார்க்கின்ற பொழுது பவுலுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்காக அவர் ஜெபித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். என்றால் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கின்ற வாழ்க்கையாக இருக்கின்றது. ஏதோ அல்ல. அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதுகின்ற போது பார்க்கின்ற போது அவர்களுக்காக அவர் ஜெபிக்கின்றார் என்பதை இந்த நிருபத்திலே நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த நிருபத்தை நாம் வாசித்த பகுதியை 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று ஜெபம், இரண்டாவது ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் ஜெபம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் ஸ்தோத்திரம் உண்டு. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கின்றார். ஜெபத்தை கேட்கின்ற பொழுது அதை பெற்றுக்கொள்கின்ற நாம் அவரை ஸ்தோத்திரிக்க அழைக்கப்படுகிறோம். அப்படின்ற அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட அவர் ஜெபிக்கின்றார், ஜெபத்தை பார்க்கின்றோம். அதற்கு பிற்பாடு அவர் அங்கு ஸ்தோத்திரத்தை ஏறடிக்கின்றார். நாம் வாசித்து அதில் 9 முதல் 11 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறது? நாங்கள் கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரிகளுமாய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தக்கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பாருங்க, எத்தனை காரியத்தை சொல்லி இவ்வளவு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசிய சபைக்கு சொல்லுகின்றார் என்று பார்க்கின்றோம். இது ஒரு பொருள் நிறைந்த ஒரு ஜெபம். ஏதோ ஜெபித்தமல்ல, எதற்காகலாம் ஜெபிக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சொல்லுகிறார். உங்களுடைய நற்கனியை, உங்களுடைய கிரியையிலே கனி காணப்படவும், அது மட்டுமல்ல நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடையவும், இப்படி என்று சொல்லி ஒரு பட்டியலே இடுகின்றார். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாமும் ஜெபிக்கின்றோம்.
ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அங்கு பார்க்கின்ற பொழுது, இதிலே பார்க்கின்ற பொழுது குலேசிய சபையினருக்காக அவர் எழுதினது என்று பார்க்கிறோம். அவர்களை குறித்ததான ஒரு வாஞ்சை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்து மட்டுமல்ல, மற்றவர்களை குறித்ததான ஒரு வாஞ்சை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற ஜெப வீரர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகரை நாம் பார்க்கின்றோம். அநேகர் பிரச்சனைகளோடு கூட, போராட்டங்களோடு இருக்கிறார்கள், வியாதியோடு கூட இருக்கின்றார்கள். அப்படின்னா அவர்களை குறித்து நாம் அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை அவர்களுக்காக நாம் ஜெபித்து அவர்களிடத்தில் நாம் பரிமாறிக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இங்கு பார்க்கின்ற பொழுது எவ்வளோ அழகாக சொல்கின்றார் பாருங்க. எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி எல்லா வல்லமையிலும் பலப்பட வேணும். ஆண்டவருடைய வல்லமை என்பது உயிர் தெழுந்த வல்லமை. அது ஏதோ அல்ல, மரித்த கிறிஸ்து அல்ல, உயிரோடு இருக்கின்றவர். அப்படின்னா அந்த வல்லமைக்கு என்ன உண்டு? ஒரு இது உண்டு, உயிர்ப்பிக்கின்ற வல்லமை உண்டு. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக கிரியை செய்வோம் என்று சொன்னால் நாம் அநேகரை உயிர்ப்பிக்கின்றவர்களாக இருப்போம். நாம் மட்டும் அல்ல, மற்றவர்களை உயிர்ப்பித்து ஆண்டவர்களுக்காக அவர்கள் அரிய காரியங்களை செய்ய அவர்களை நாம் நடத்துகின்றவர்களாக இருப்போம் என்று பார்க்கின்றோம். இதனால் பிறருக்காக ஜெபிப்பதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சியை காட்டுகின்றது. நாம் ஆவியிலே அணுகுள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கின்றார் என்று சொன்னால், ஏதோ எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக மட்டும் நான் ஜெபிக்கின்ற வாழ்க்கை அது ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. மற்றவர்களுக்காக நாம் பரிந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நான் ஜெபிக்க வேண்டும், பரிந்து பேச வேண்டும். பரிந்து பேசி ஆண்டவருக்கு இதுக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும், ரோமன் கேத்தலிக்கில் ஒரு ஜெபமே இருக்கும், பரிந்து பேசும் மன்றாட்டுன்னு சொல்லி அவங்க மற்றவர்களுக்காக அது ஒரு ஜெபத்தை சொல்லுவாங்க. அவங்க இன்றைக்கும் அவருடைய வழக்கம் உண்டு பாதிச்ச அதில். அப்படி என்றால் நாம் மற்றவர்கள் மேல் கரசனை கொண்டு மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்னும் பார்க்கின்ற பொழுது 1 தீமோத்தேயுவிலே எடுப்போம், 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற பொழுது அங்கே சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள். அவர் ஏதோ ஒரு கொலோசியருக்கு மட்டுமல்ல, தீமோத்தேயுக்கு அவங்க சொல்லுகின்ற பொழுது 2ஆம் அதிகாரம் 1-3 நான் பிரதானமாய் சொல்லுகிறது என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் களங்கமில்லாமல் ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் யாவருக்காகவும் அப்படி செய்வது வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாக இருக்கிறது. பாருங்கள், நம்ம அடிக்கடி நம்ம இந்த வார்த்தையை நம்ம கேட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்முடைய உபவாச ஜெபத்திலும் சரி, ஆழ்நாட்டு பிறஞ்சலி ராஜாக்களுக்காகவும் அதிபதிகளுக்காகவும் ஜெபிப்போம். நாம் என்னத்துக்காக? நாம் அமைதலோடு ஜீவனம் பண்ணும்படிக்காக. இன்றைக்கி நம்ம இப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கோம். அடுத்த வாரம் நேரம் என்ன நடந்து முடிச்சிருக்கோம்? அடுத்த வாரம் தானே 19ஆம் தேதி தானே? அடுத்த வாரமாக அங்கிட்டு அடுத்த வாரம் முடிஞ்சிருக்கோம். அப்படின்னா நமக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பை ஆண்டவர் நாளிலே கொடுத்திருக்கின்றார். இவ்வளோ நாள் நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கும் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகின்ற ஜெபங்களுக்கும் இன்னும் வர நாட்களில் நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்களும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே எட்டப்படுவது மட்டுமல்ல, மக்கள் தங்களை தாங்களே உணர்ந்து பார்த்து நாம் இந்த உலகத்திலே நாம் நன்கு ஜீவனம் பண்ணும்படியாக, அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படியாக, எங்கு பார்த்தாலும் அமைதலை குலைக்கின்ற காரியங்கள், சமாதானை குலைக்கின்ற காரியங்கள் எங்கேருந்து வருது? மக்களாக கொண்டாடுறாங்க. யார் ஆளுகின்றார்களோ ஆளுகின்ற மத்தியிலிருந்து இன்னைக்கு மக்களுக்குள்ளாக ஒரு பிரிவினை, மக்களுக்குள்ளாக ஒரு இதையும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு பாருங்கள், எவ்வளவாய் இன்னைக்கு அந்த இதில் பார்க்கின்ற போது நாம் பார்க்கின்ற காரியங்கள். இன்னைக்கு கடைசி நாட்கள் வர 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 எங்கு பார்த்தாலும் கலங்குகிற அங்கே அடி இங்கே அடிதடி. அப்படினால் நாம் இருக்கின்ற நாட்டிலே நாம் எல்லா சுதந்திரத்தோடு அமைதலோடு கூட ஜீவனம் பண்ண வேண்டும். நாம் ஜீவனோடு தானே ஜீவனம் பண்ண முடியும். இன்றைக்கி நம்முடைய எத்தனை மிஷினரிமார்களை, எத்தனை பேர் வட இந்தியாவில் கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டவர்களை அவர்களை துன்புறுத்தி கல்லால் அடித்து அவர்கள் ஜீவன் போகத்தக்கதாய் அவர்களை மரணத்துக்குள்ளாக அனுப்பியிருக்கின்றார்கள். நமக்கு தெரிந்த ஒன்று,
ரேஜிப்பில் வச்சு ஒரு 3 பேரை சென்சூர் லாஸ்ட் மந்த் அவருடைய நினைவு நாள் நினைத்து பாருங்கள். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை இந்திய தேசத்திலே நாம் இருக்கின்றோம், இந்திய தேசத்தின் குடிமக்களாக இருக்கின்றோம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உரிமையை நாம் நிலைநாட்டுவதற்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்காக ஜெபித்து மற்றவர்களும் ஆண்டவரை கூட திருவுள்ள சத்தத்தை அறிந்து செயல்படவும், ஏற்ற மக்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் செயல்படத்தக்கதாய் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். யாரும் ஓட்டு போட என்ன பண்ணணும், போகாமல் இருப்பீங்களா? ஓட்டுங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. அது எந்த சூழ்நிலையிலும் எதற்கும். நேற்று தினத்தில் நான் ஒரு ஆட்டோவை பார்த்தேன். இந்த ஆட்டோவில் பின்னால் ஒரு சமூக ஆழ்வர் சொல்லி ஒரு இது போட்டிருக்காரு, எல்லோரும் வாக்கு செலுத்த போக வேண்டும். மேலே ஹெட்டிங் போட்டு, வாக்கு செலுத்துவதற்கு பணம் வாங்கினால் நீங்கள் தான் முதல் ஊழல்வாதி. பணம் வாங்கினால் நீங்கள் முதல் ஊழல்வாதி. அதற்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஊழல்வாதிகளை உருவாக்குகின்றீர்கள். இந்த வார்த்தை ரொம்ப ஒரு ஃப்ளெக்ஸில் அடிச்சு, மக்களுடைய இயக்கங்கள் இன்னைக்கு எதிலே நாம் இருக்கின்றோம்? ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து என்னுடைய தேசத்திலே இப்படி ஒருப்பட்ட தேர்தல் நடக்கின்றதே. இன்னைக்கு எத்தனை இடங்களில் இன்னைக்கு உபவாச கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், எத்தனை பேர் கண்டினியூ செயின் பிரேயர் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு என்ன? நாம் மட்டுமல்ல, மற்றவர்களும் அவருடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டு ஆண்டவர் ஏற்ற நாம் எந்த சூழ்நிலையிலும் இலக்கரித்து போகாதபடி ஜீவனம் பண்ணத்தக்கதான அதிகாரத்துக்கு வருகின்ற மக்களை தேர்ந்தெடுக்கத்தக்கதாய் என்னால் அதுதான் ஆண்டவருக்கு நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது என்று பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, 1 தெசலோனிக்கேயரில் பார்க்கின்ற தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களில் அங்கே ஒரு இது, தேவனுக்கு பிரியமான சகோதரரே சகோதரியே. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா, பைபிள் என்ன பண்ணுது, சகோதரருக்கு தான் சொல்லியிருக்காங்க, அதனால் நமக்கு இல்லை. சகோதரரேனா சகோதரியே அப்படின்னா நமக்கும் கொடுக்கப்படுகிற சகோதரியனாக்கா சகோதரருக்கு கொடுக்கப்படுகின்ற வார்த்தை தான் அந்த வார்த்தை. ஆனால் சகோதரரே சகோதரியே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவை தேவனுக்குமாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களிலே இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்தை நாம் கேட்கின்றோம். அவர் கொலேசியருக்கு சொல்லுகிற ஜெபத்தை பார்க்கின்றோம், தீமோத்தேயுக்கு எழுதின ஜெபத்தை பார்க்கின்றோம், இங்கே தெசலோனிக்கேயருக்கு எழுதினதை பார்க்கின்றோம். நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாய் இருக்கின்றது? ஆண்டவர் நம்மை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்ய சித்தமுள்ளவராக இருக்கின்றார். நாம் எப்படிப்பட்ட காரியங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது அதில் மிக அருமையாக சொல்றார், தேவனுடைய சித்தத்தை அறியும் அறிவுக்காக. அப்படின்னா அறிவு என்பது நாம் எப்பொழுது அடிமையாகின்றோமோ நம்முடைய அறிவு அடிமைத்தனத்தில் தான் இருக்கும். அப்படிதானே? இந்த இல்லையா, ஒரு சுயாதீன புஸ்தராய் நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். ஆனால் மற்றதற்கு நாம் அடிமையாகி விட்டோம் என்று சொன்னால் மற்ற அடிமைக்கு நாம் அடிமையாகி கொள்கின்றோம். என்ன சொல்லுகின்றார்களோ அந்த காரியங்களை நாம் நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்கின்றோம். அதற்கு யாரும் துணை போகக்கூடாது. இதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவருடைய திருசமூகத்திலே நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சித்தத்தையும் ஆண்டவருடைய சித்தத்தை அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இரண்டாவதாக கர்த்தருக்கு பிரியமுண்டாகுவதாக வாழணும். யாரையும் பிரியப்படுத்த நாம் வாழ அழைக்கப்பட்டவில்லை. அவரை பிரியப்படுத்த வேண்டும், இவரை பிரியப்படுத்த வேண்டும். அவர் பெரிய பதவியில் இருக்கிறார், அவர் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறார், அதிகாரத்தில் இருக்கிறார், பலம் படைத்தவர். அவருக்கு நாம் வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம் ஆண்டவருக்கு பிரியமுண்டாகும்படியாக அழைக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றோம். மூன்றாவதாக எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்ற தேவ வல்லமைக்கு நாம் பலப்படுவதற்காக அது கொலேசியருக்கு சொல்றார். எல்லா சூழ்நிலையும்
சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே தான் இருக்கின்றது. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் கூட இருக்கிறார். அவர் வல்லமை நமக்குள்ளாக இருக்கின்றது. அந்த வல்லமையை நாம் செயல்படுத்துகின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு தெரிந்த ஒன்று, யாத்திராகமத்தில் பார்க்கின்ற பொழுது மோசேயும் அங்கு ஜெபம் செய்கிறார். மோசே ஒரு ஜெபம் செய்கிறார். யாத்திராகம் 32, 31, 33, 31, 32, 33 அங்கே என்ன பண்ணுறாரு? இங்கே பவுலுடைய ஜெபத்தெல்லாம் பார்த்தோம். அங்கே மோசையும் தான் கொடுக்கப்பட்ட மக்களை அழைத்து செல்கின்ற பொழுது, அவருடைய காரியங்களை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் விக்கிரகங்களை உண்டு பண்ணி இது பண்ணுகிறார்கள், அவர்கள் ஆண்டவரை கோபமூட்டுகிறார்கள் என்பதை அறிந்து அவர் ஒரு ஜெபத்தை ஏறடிக்கிறார். என்ன ஜெபம்? தேவரீர், அப்படியே மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவங்களை, என்ன பாவம்? தங்களுக்கு பொன்னினால் தெய்வங்களை உண்டாக்கி. தெய்வம் என்பது ஒரு பொன்னினால் உண்டானது மட்டுமல்ல, நம்முடைய செயல்பாடுகளிலே நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது எதெல்லாம் நாம் கடவுளுக்கு மேலாக நாம் உயர்த்தி கொண்டிருக்கின்றோமோ, நம்முடைய பதவி, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய அதிகாரத்தை கடவுளுக்கு மேலாக நாம் வைத்திருப்போம்ல, அதெல்லாம் விக்கிரகம்தான். இன்னைக்கு நம்முடைய காரியங்கள், இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நான் விக்கிரகத்தை கும்பிடுறதில்லை. ஆனால் விக்கிரக ஆராதனை என்பது எல்லாரிடத்திலும் ஊறி போயிருக்கின்றது. விக்கிரகம் என்பது ஏதோ பொன்னினால் ஒரு அல்ல, நம்முடைய செயல்பாடு. என்னென்று உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆண்டவர் தவிர நாம் யாருக்கு ஆண்டவருக்கு மேலாக நாம் கனத்தை கொடுக்கின்றோமோ அதெல்லாம் நம்மை ஆட்கொள்கின்றதா இருக்கின்றது. அது மட்டுமல்ல, 32 வசனம், தேவர் ஆகிலும் தேவரீர் அவர்களுடைய பாவத்தை மன்னித்தரலும் இல்லாவிட்டால் நீர் எழுதின முடிய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். எவ்வளவு பெரிய ஒரு பரிந்து பேசுகின்ற. இங்கே பார்த்தோம், அப்போஸ்தலனாகிய பவுல் மோசே சொல்கிறார், அவருடைய பெயரை மன்னியும் ஆண்டவரே, இவர்கள் செய்கிறது தப்பு, நன்றாக தெரியுது, அவர்களுக்கு தயவாய் நீர் இறங்கும் ஆண்டவரே, மன்னியும். ஆனால் அவர்களுடைய பெயரை நீ புஸ்தகத்திலிருந்து இது பண்ணுவனால் என்னுடைய பெயரை கிறுக்கி போடும். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். அதான் நீதி உள்ள நியாயாதிபதியாய் வர இருக்கின்றார். எவ்வளவு பரிந்து பேசுகின்றார். ஆண்டவரே, அவருடைய பெயரை நீர் மன்னியாது, அவருடைய பெயரை நீர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுப்பீர் என்று சொன்னால் என்னுடைய பெயரை எடுத்துவிடும், கிறுக்கி போடும், என்னுடைய பெயர் வேண்டாம் ஆண்டவரே என்று சொன்ன பொழுது விட அவர் என்ன சொல்கிறார்? எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். அப்படின்னால் ஆண்டவர் எவ்வளவு பெரிய நீதி உள்ள நியாயாதிபதியாய் வர இருக்கின்றார். வருகின்ற பொழுது அவரிடத்தில் யாரும் நமக்காக பரிந்து பேச முடியாது, எந்த ஒரு வக்கீலும் நமக்காக வாதாட முடியாது. ஏதோ கீழ்கோர்ட்டில் முடிஞ்சது, மேல்கோர்ட்டில் பார்த்துக்கலாம், மேல்கோர்ட்டில் முடிஞ்சது சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்துக்கலாம். அல்ல 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 அல்ல. அவர் வருகின்ற பொழுது அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவரோடு வருகிறது, அவரோடு வருகிறது. அந்த இதை யாரும் மாற்ற முடியாது. அவர் எழுதுனது தான். அப்படின்னா நம்முடைய காரியங்களை, ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்த கர்த்தர் நமக்கு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் வரக்கூடிய நாட்கள் என்பது நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பை நாம் எவ்வாறு செயல்படுத்த இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஏதோ வந்தமல்ல, ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் வந்திருக்கின்றோம். ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் வர இருக்கின்றார். அப்படின்னா நம்முடைய செயல்பாடுகளை நாம் உணர்ந்து பார்ப்போம். ஜெபம் ஜெபம் ஒரு ஜெபம் பார்க்கின்ற பொழுது இடைவிடாமல் ஜெபிக்கின்றேன். பவுல் சொல்றாரு, உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபிக்கின்றேன், உங்களுக்கு நான் வல்லமை பெருகும்படி ஜெபிக்கிறேன் எல்லாம் சொல்றாரு. அதே மோசே ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் கிறுக்கி போடுவேன். எவ்வளவு ஒரு பெரிய எச்சரிப்பின் செய்தி. அந்த எச்சரிப்பின் செய்தியை நாம் கேட்பதற்கு மனதில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே. எனவே நீங்கள் நானும் ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். இரண்டாவதாக ஸ்தோத்திரம். நான் வாசித்த கொலோசியர் 12, 13, 14 வசனம். ஆம்
அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நானும் மீட்கப்பட்ட ஜனம் என்று அறிந்து கொண்டிருக்கிறோமா? ஏன் பயப்படுறோம்? ஏன் பயப்படுறோம்? அப்படின்னா நமக்குள்ளாக நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோமா என்பதை நாம் இன்னும் நமக்குள்ளாக உணரவில்லை என்று சொன்னால் நாம் மற்றவர்களை எப்படி மீட்பின் வாழ்வுக்குள்ளாக நாம் நடத்த முடியும்? மற்றவர்களை எப்படி நாம் ரட்சிப்புக்குள்ளாக நடத்த முடியும்? இங்கே சொல்லுகின்ற பொழுது அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவ பவுல் மட்டுமல்ல, இன்னைக்கு நீங்கள் நானும் எனக்கு உண்டாயிருக்கிறது அவருடைய இரத்தத்தினாலே. ஏதோ வார வாரம் நம்ம கம்யூனியன் எடுக்கிறான்ல, நாம் எடுத்தோம் என்று சொன்னால் நாம் பாவ கரை நீக்கினவர்களாய் நாம் இந்த உலகத்திலே பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே வந்து பார்க்க இது பண்ண வேண்டியது. இன்னைக்கு எச்சரிப்பு என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில இல்லை. கிறிஸ்தவர்கள் எப்படி வாழலாம் பார்க்கின்றோம். கடந்த வாரங்களில் யூடியூப் 10 பேர் பார்த்தீங்கன்னா நடைபெற்ற காரியங்கள், 2 போதர் அங்கியை போட்டு சண்டை போட்டு, இதில் சாட்சியின் வாழ்க்கையா? எதற்காக ஆண்டவர் திருச்சபையை உண்டு பண்ணினார்? திருச்சபையிலிருந்து நாம் அநேகரை மீட்கும்படியான இதுக்காக உள்ளவா? நீங்கள் நான் மீட்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் மீட்பின் செயலாக இருக்க வேண்டுமே. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். இங்கே பார்க்கின்ற பொழுது இருளின் அந்த காலத்தில் நம்மை விடுதலையாக்கி நமது குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினாகிய பிதாவை ஸ்தோத்தரிப்போம். அப்படின்னா பிதா ஒருவர் தான் ஸ்தோத்திரத்துக்கு உரியவர், அவர் ஒருவர் தான் துதிக்கு உரியவர். இங்கே பார்க்கின்ற பொழுது பரிசுத்தவான்களுடைய சந்நிதியிலே பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லுகின்ற காரியம் இயேசுவின் ஆட்சிக்கு உட்படுத்தினவர் தேவன் என்று பார்க்கின்றோம். இதை பவுல் எவ்வாறு உணர்ந்து சொல்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது ரோமரில் எடுத்தவர்கள் சில ரோமர் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வசனங்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 26. இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவருக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பழிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்வற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்து முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசம் உள்ளவனுமாய் இருக்கிறவனை நீதிமான்மாக்குமாய் இருக்கும்படி விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதிமையை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் கிருபாதார பலியாக அவரே ஏற்படுத்தினார். அவர்தான் கிருபாதார பலியாக. என்றால் நம்முடைய பாவங்களை போக்க முடியாய் அவர் ஏதோ அல்ல, தன்னையே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். அதனால் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாகத்தான் இன்றைக்கு நீங்கள் நானும் மீட்பை பெற்றிருக்கின்றோம். என்னால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருந்த பொழுது இலவசமாய் நமக்கு என்னன்னாக்க இப்போ என்னென்னா இலவசமாக எது கிடைச்சாலும் அது ஒரு இதாக இல்லை, அதுக்கு மதிப்பு இல்லை, அதுதானே மதிப்பற்றது. ஆனால் ஆண்டவருடைய இரத்தம் இருக்கிறது, அவருடைய இலவசமாய் நாம் பெற்றிருக்கின்றோம் சொன்னால் அங்கு பார்க்கின்றோம் கிருபையினாலே அது கிடைத்திருக்கின்றது. நாம் கிருபை பெற்றதினாலே அது இலவசமாய் கிடைத்திருக்கின்றது. அந்த கிருபை என்று சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றோம். கிருபை என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு தெரியும் அவருடைய கிருபை இல்லாமல் இன்னைக்கு நம்ம இல்லை. நாம் நிற்பதும் நிர்மமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. இன்னைக்கு நிற்கிறோம் என்று சொன்னால் அவருடைய சுத்த கிருபை. நாம் நிர்மலமாக இருக்கிறோம் சொன்னால் அவருடைய சுத்த கிருபை.
இந்த கிருபையை நாம் பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் அது மூலமாகத்தான் நாம் இலவசமாய் அவருடைய பாவ மன்னிப்பை நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, என்றால் அவருடைய இரத்தம் என்பது நமக்காக வெள்ளக்கர எவ்வளவு கொடுக்க முடியாது, அது அந்த மதிப்பே கிடையாது. ஆனால் அவர் நம்மை மீட்கும்படியாய் அவருடைய இரத்தத்தையே கிரயமாய் கொடுத்தாரே, இரத்தத்தையே கிரயமாய் கொடுத்து கடைசி தொட்டு இரத்தத்தையும் சிந்தி ஜீவனை விட்டாரே. யார் விட முடியும்? இன்னைக்கு பிள்ளைக்காக பெற்றோர் விட முடியுமா? பிள்ளைக்காக பெற்றோர் விட முடியுமா? இன்னைக்கு நடக்கின்ற காரியம் என்ன? எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு பிரச்சனைன்னு வந்தாச்சுன்னா இன்னைக்கு எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் இது பண்ணால் முடியும், ஆனால் முடியல, அவங்களால ஒரு இது பண்ண முடியாத சூழ்நிலையில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனை பேர். கடந்த வாரம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு 32 வயது டீச்சர் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க கிட்னி மாற்றாமல் அவங்கள காப்பாற்ற முடியாது. கடைசியாக நடந்தது என்ன? அவங்களுடைய 70 வயது மாமனார் தன்னுடைய கிட்னியை கொடுக்கறதுக்கு எல்லாம் அந்த டெஸ்ட்டெல்லாம் முடிஞ்சுன்னு சொல்ல இன்னைக்கு நடக்குது, ஜெபம் பண்ணிக்கிங்கயான்னு சொல்லி எங்கள் வீட்டில் பக்கத்தில் வந்து அங்கே நடக்கும்போது ஜெபம் பண்ணோம். இது பண்ணி முடிச்சோன்னு சாயங்காலம் நல்லாயிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. 70 வயது மாமனார் தன்னுடைய கிட்னியை கொடுத்து கரெக்டாக ஒரு காப்பாற்றிருக்கிறாருன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் நம்ம எவ்வளவு பெரிய காரியம் நாம் அதை உணர்ந்து பார்த்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மீட்கப்பட்டது எதற்காக? நீங்கள் யார் என்று சொன்னால் நான் மீட்கப்பட்ட ஜனம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்? அது சொல்கிறதுக்கு தான் பயம். நிறைய பேர் மற்ற சபையெல்லாம் கேட்பாங்க, நீங்கள் என்றைக்கு ரசிக்கப்பட்டீங்க கேட்பாங்களா இல்லையா? கேட்குறாங்களா இல்லையா? உங்களை இருக்கவங்களையும் பார்த்து கேட்டிருப்பாங்க, நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கீங்களா, என்றைக்கு ரசிக்கப்பட்டீங்க கேட்டாங்களா? கேட்டீங்களா? ஒன்று சொல்லுவாங்க, இத்தனாவது வருஷம் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் ரசிக்கப்பட்டேன். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சொல்கிறேன், நம்ம ஒவ்வொரு நாளும் ரசிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக வர வேண்டும். ஏதோ ஒரு ஆண்டு நாம் ரசிக்கப்பட்டு விட்டோம், இந்த ஆண்டு வந்து விட்டது, எப்படி வாழலாம் என்றல்ல, இந்த ஆண்டிலும் இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த நேரத்திலே ஆண்டவருக்கென்று நான் என்னை அர்ப்பணித்து ரசிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வேன் சொன்னால், இன்றைக்கு இரவு ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு வாழ்க்கை, அவரை எதிர்கொண்டு அழைக்கின்ற வாழ்க்கை, ஒரு ஆயுதத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் செலவிட நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் எப்படிப்பட்ட பதில் சொல்ல இருக்கின்றோம்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நீ மீட்கப்பட்டையா, ரசிக்கப்பட்டையா என்று சொன்னால் நாம் என்ன சொல்ல இருக்கின்றோம்? ஆண்டவர் வருகின்ற பொழுது கேட்க மாட்டார், அவருக்கு தெரியும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருக்கின்றார். மனிதனோ முகத்தை பார்க்கின்றான், கர்த்தரோ உள்ளத்தை ஆராய்ந்தறிகிற தேவன், ஆராய்ந்தறிகிற தேவன். உள்ளத்தக்க பீஸா உள்ளத்தின் நினைவுகள் ஒவ்வொன்றும் தான் நம்முடைய செயல்பாடாய் வந்து கொண்டே இருக்கின்றது. அப்படின்னா நம்முடைய செயல்பாடு ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு பிரியமில்லாது இருக்கும் என்று சொன்னால் அங்கே எழுதிக்கிட்டே இருக்காரு, ஜீவ புத்தகத்தில் எழுதிக்கிட்டே இருக்காரு. வரும்போது புத்தகம் தான் விரியும், விரிஞ்சோடனே பெயர் இருந்தால் போகலாம், இல்லைன்னா இல்லை. அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, 1 பேதுரு இல்லை, அங்கே பேதுரு நமக்கு தெரியும். பேதுரு எதுனாலும் ஆண்டவர் இடத்துல உடனே இது பண்ணாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10. நீங்களோ, அவர் பேதுரு பாருங்க, பேதுரு ஆண்டவரோடு கூட இருந்தவர் என்ன சொல்கின்றார்? நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். யாரிடத்திலே? ஆண்டவரிடத்திலே நாம் இரக்கம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். அப்படின்னா நாங்கள் பார்க்கின்ற பொழுது நம்மை எப்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது? நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அழைத்து வந்தவருடைய புண்ணியங்களை அறிவித்துக் கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கை வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றதா?
என்னுடைய செயல்பாடு வெளிரங்கமாக இருக்கின்றதா அல்லது உள்ளாக ஒரு செயல்பாடு வெளிரங்கமான ஒரு செயல்பாடு காணப்படுகின்றதா என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். அப்படின்னா அதுக்கு மட்டுமல்ல, அடுத்தது பரிசுத்த ஜாதி. அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா நம்மளாம் யாரு யாரு சொல்லுங்களே, ஏன் சொல்ல மாட்டீங்க? அங்கே தானே இடிக்குது, அங்கே தானே நமக்கு பிரச்சனையே, அங்கே தானே திருச்சபையில் பிரச்சனை, அங்கே தானே திருமணத்தில் பிரச்சனை. என்னைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோமோ நாம் பரிசுத்த ஜாதி என்பதை நாம் அங்கீகரிக்கவில்லை. இன்னும் நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கோம், போட்டுக்கிட்டு இருக்கோம், போர்வையை போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ சொல்ல முடியுதா? பார்த்தீங்களா? என்ன அங்கே போட்டிருக்க வசனம் தான் இதோ, வேற சொல்ல. இந்த வார்த்தை ஒவ்வொன்று ஜீவனம் ஆவியுமாய் இருக்கிறது. இந்த ஆவியின் ஜீவனம் எனக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், இங்கே பார்க்கின்ற பொழுது இங்கே சொல்லப்படுகிறது பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். சொந்தமாக ஜனமாக இருக்கணும்னா நாம் பரிசுத்த ஜாதியாக இருந்தாக வேண்டும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இதெல்லாம் ஆண்டு பேதுரு சொல்லுகின்ற வார்த்தை. இதே வேத புத்தகத்தை நம்ம கையில் வைத்திருக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய செயல்பாடுகள் எப்படியாக இருக்கின்றது? அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஏதோ ஆண்டாண்டு காலமாக நாம் வாழ்ந்து விட்டோம். 2024 நாம் தொடங்கி விட்டோம், ஓடிடுச்சு. 3 மாதம் போயிடுச்சு, 4வது மாதம் வந்துடுச்சு. ஒரு 3 மாதம் ஓடியாச்சு. ஓடிடும், ஆண்டுகள் ஓடிடும். ஆனால் ஆண்டுகள் ஓடினாலும் ஆண்டவருடைய வாக்கு தத்தம் மாறாது. ஆண்டவருடைய ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்ட ஒரு வார்த்தையும் எதுவும் சொன்னது தான், செய்கிறது தான். அவருடைய சொந்த ஜனமாக இருக்கின்றோம் சொன்னால் நாம் எல்லாரும் ஒரே அப்பத்திலே, நாம் ஒரே பாத்திரத்திலே பானம் பண்ணுகின்றோம் சொன்னால் நாம் எல்லாரும் ஒன்று, ஒரு குடும்பமாக இருக்கின்றோம். இது ஜெப வீடு. நாம் தனித்தட்டைப்பட்ட வீட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இது ஜெப வீட்டிலே வருகின்ற பொழுது நாம் அனைவரும் ஒன்றாய் அமர்ந்து ஜபிக்கின்ற இது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். வரக்கூடிய நாட்களில் தேர்தலில் என்ன பண்ண போகிறாங்க? வருவாங்க, வேட்பாளர்லாம் வருவாங்க, ஓட்டு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? நம்மளாம் ஒன்று அப்படி தானே இப்போ வந்து இது பண்ணி அப்படி தான் ஆளுகளை பிடிச்சி வருவாங்க. இவர் நம்ம ஆள், இவர் நம்ம ஆள். நான் பொது தேர்தலை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அவங்ககிட்ட எங்கேயாச்சும் போயிட்டாங்க. நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது இப்போ 2024 பொது தேர்தல் சொல்கிறேன். இப்போ நிற்கிற வேட்பாளர் வந்து சொல்லும்போது நாங்களாம் இந்த இதுன்னு வந்து யார் நம்மகிட்ட இருக்காங்களோ அவங்களோட தான் வருவாங்க. அது சொல்லிட்டு நீங்கள் ஓட்ட வேறு ஏதாச்சும் நினச்சிட்டு நீங்கள் ஐயா இது பண்ணாருன்னா இருக்குதுல்ல, உங்களுக்கு ஆவியானவர் ஒருத்தவான்னு சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அது நான் இது பண்ணுவேன். ஆவியானவர் எல்லாருக்கும் பேசக்கூடியவர். ஏதோ சின்னத்தின் மூலியமாக மட்டுமல்ல, உங்களோடும் கிட்டே அவர் இடைப்படுகின்றவராக இருப்பார். அநேக நாட்கள் அந்த அனுபவத்தை நான் உணர்ந்திருக்கின்றேன். புல்பீட்டில் யாரோ பிரசங்கம் பண்ணுவாங்க, அவங்க உட்கார்ந்துருக்கின்ற பொழுது இந்த வார்த்தை வெளியே வராதான்னு நினச்சா அங்கே வரும் அந்த வார்த்தை. நம் ஜெபத்தோடு கூட நாம் விருப்பம் என்று சொன்னால் நாம் என்ன வார்த்தை நினைக்கின்றோமோ அந்த வார்த்தை அங்கு வெளிப்படும். இன்றைக்கு இருக்கின்ற ஒவ்வொருடைய வார்த்தை தான் இங்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் ஏதோ அல்ல. நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம்ம ஏதோ ஒரு நோக்கத்தோடு அப்படின்னா நம் ஜெபத்திலே நாம் எப்படி தரித்திருக்கின்றோமோ அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கும் நாம் ஆயத்தப்படுத்தினவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும்னா நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கின்ற போது தான் நாம் ஸ்தோத்திரிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தவரை உண்மையாய் ஒரு தைரியமுள்ள ஒரு சாட்சியாய் நாம் வாழ கிறிஸ்துவுக்காய் நாம் நிற்க அழைக்கப்படுகின்றோம். யாருக்காக அல்ல. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது எத்தனை பேருடைய முடிவை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருடைய முடிவும் பார்க்கின்ற போது நல்லா காலையில் சாப்பிட்டு அன்றைக்கி ஒரு டெத்து நம்ம கோலியர் மிஸ் போட வரோம். ஈஸ்டர் அன்றைக்கெலாம் இங்கே ஆக்சுவலாக பாம் சண்டே அன்றைக்கி வந்து இங்கே தான் உட்காந்துருந்தார். அங்கே கொயரில் இருக்கார். ஒரு சீனியர் ஹேண்டு, ரொம்ப வயசானவர், 72 வயசு முடிச்சுட்டு வந்தார். இங்கே தான் உட்காந்துருந்தார். திருப்பி போனார். குட் ஃப்ரைடே அன்றைக்கி நான் மெசேஜ் கொடுக்கும்போது அங்கே கொயரில் உட்காந்துருக்காரு. திருப்பி ஈஸ்டர் அன்றைக்கி வந்து கொயருக்கு வந்திருக்காரு. வந்துட்டு அடுத்து நைட்டு 72 வயசு நம்ம பழங்கணத்து பக்கத்தில் ஏதோ ஒரு வேயிங் மிஷின் இதில் வேலை பார்க்குறாராம். நைட்டு வேலையில் இருந்திருக்காரு.
இருந்து முடிச்சுட்டு ஒரே ஒரு பொண்ணு அது கல்யாணம் முடிச்சாச்சு. என்ன இருக்குது, காலையில் டே ஷிஃப்ட்டுக்கார கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்னு. அவர் எப்போது 8:30 9 மணிக்கு வரவர் 7:30 மணிக்கு வந்தாராம். 7:30 மணிக்கு வந்தோடனே அவர்கிட்ட அந்த டியூட்டியை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு அரை இட்லி வாங்கி வாயில் விட்டாராம். நினச்சி பாருங்கள், வாழ்க்கை இன்றைக்கி ஆலயத்தில் வைத்து செய்தியை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்துனது என்னென்னா, அங்கே ஒரு பாட்டு பாடுவாங்க. லுத்தரன் சர்ச்சில் அடக்கம் பண்ணோன்னே ஒரு பாட்டு பாடுவாங்க. அங்கே குழியில் இறக்குன்னு, இந்த உத்தான தோட்டத்தில் விதைத்த பின் நாம் போகையில் இவ்வண்ணமாக நாம் சாகிறோம் என்று எண்ணமாக கடவோம். அந்த பாட்டை கடைசி பாடலாக பாடி தான் அங்கே ப்ரேயர் முடியும். ஏன்னா நம்முடைய அதை விதைக்கின்றோம். ஏன்னா மரணம் என்பது நமக்கு முடிவல்ல, ஆண்டவருடைய வருகையில் நாம் எழுந்திருக்கின்றோம். இந்த உத்தான தோட்டத்தில் விதைத்த பின் நாம் போகையில் இவ்வண்ணமாக நாம் சாகிறோம் என்று எண்ணமாக கடவோம் என்று சொல்லி பாடி முடிச்சுட்டா எல்லாரும் அன்புக்குரியவர்களே, ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு நம்மை கொண்டு வந்தவர். ஆச்சரியமான ஒளியிடம். நம்ம நினச்சி பாருங்கள், எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, எப்படியெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. நம்ம தகுதியான்னு பார்த்தா தகுதியால், ஆனால் ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். தாயின் கருவிலை உருவாக்குமாக நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அழைத்த கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். அழைத்து வந்தவர் நம்மை ஒளியின் இடத்திலே வைத்திருக்கின்றார். நம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்ற மீட்புக்காக நாம் நன்றி செலுத்தவும், மற்றவர்களும் அந்த வாழ்க்கையை கண்டு அவர்களும் மீட்கப்படவும், அது ஒரு சாட்சியாக இருக்கவும், அது மட்டுமல்ல நாம் மற்றவர்களுக்கு உதவி புரிகின்ற கரமாக இருக்கவும், வரும் நாட்களிலே நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு இருக்கிற பஸ்தவத்திருக்கிறோம். கேட்ட நாங்கள் எங்களை ஒரு விசை உங்களுடைய கருத்திலே அர்ப்பணிக்கின்றோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை நீர் அறிந்திருக்கிறீர். ஆம் கர்த்தாவே, அன்றைக்கு மோசே கர்த்தாவே ஜெபித்தது போல கர்த்தாவே இன்றைக்கும் கர்த்தாவே உடைய பாதப்படியில் நாங்கள் ஒருமித்து கர்த்தாவே இதோ கர்த்தாவே நாம் செய்வது எது என்பதை அறியாதபடி கர்த்தாவே செய்து கொண்டிருக்கின்ற மக்களையெல்லாம் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றப்பா. ஒரு விஷயம் மன்னியும் ஆண்டவரே, மன்னித்து கர்த்தாவே ஒவ்வொருவரும் சுயமாய் சிந்தித்து செயல்படுத்தக்கதான கிருபையாய் ஜெபிக்கிறோப்பா. ஆம் கர்த்தாவே, நாட்கள் பொல்லாதாக இருக்கிறதுனால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளத்தக்கதான காலமாய் ஒவ்வொருவருக்கும் இந்த காலத்தை நீர் மாற்றிக் கொடுக்கிறோமாய் ஜெபிக்கிறோப்பா. எங்களுடைய கர்த்தாவே நாட்டில் நடக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கின்றப்பா. அதை கர்த்தாவே அறிந்திருக்கிற நாங்கள் கர்த்தாவே அதற்கேற்றாற் போல் நாங்கள் செயல்பட வேண்டிய எங்களுக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசையும் படுத்து கொடுக்கணுமாய் இப்ப ரேசம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.